சித்தம் புகுந்தவா என்னுடைய சித்தத்தில் புகுங்கிற இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள். அப்ப சித்தம்னா என்னன்னு அர்த்தம் சொல்லி கேட்கணும். இப்ப மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல பாராருல்ல, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இறையாண்ட அத்தம் எனக்கு அருளியவாறு ஆழ்வேடுவார் அச்சோவே அப்படின்னு 51வது பதிகத்துல பாடுறார். அப்ப சித்தமலம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளணும். 36 தத்துவங்கள்ல சித்தம் என்பது ஒரு தத்துவம், ஒரு கருவி. அது என்ன செய்கிறது என்றால் நம்மை சிந்திக்க வைக்கிறது. நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, அதுக்கு பயன்படுகின்ற கருவிக்கு சித்தம்னு பேர். இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் சித்தத்தை பயன்படுத்துவது இல்லை. அதுதான் காரணம். சித்தத்தை பயன்படுத்தாமல் மனத்தை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மனம் என்ன செய்யும்? நம்ம தப்பாக ஒரு கருத்து இல்லை, மனம் தான் சரி எண்ணுகிறதுங்கிறோம். மனம் எண்ணாது. சாத்திரத்தினுடைய அடிப்படையில் நான் கருத்து சொல்கிறேன். மனம் எண்ணாது. மனம் என்ன செய்யும்? பற்றும். எப்படி பற்றுகிறது அப்படின்னா, உடம்புக்குள்ளார உயிர் இருக்கிறது. உயிருடைய இயல்பு என்ன? இச்சை. எப்பொழுது எதையாவது இச்சித்து கொண்டே இருக்கும். அதுதான் உயிருடைய இயல்பாக இச்சை. அந்த இச்சை என்பது இச்சைக்கின்ற பொருளுக்கு போய் சேரணும்னா உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய உயிர் இச்சித்ததுனால அந்த இச்சையை இச்சைக்கின்ற பொருளத்தில் கொண்டு செல்லுகின்ற கருவிக்கு மனம் என்று பேர். அப்ப மனத்தினுடைய வேலை இச்சித்த இடத்திற்கு இச்சையை கொண்டு செல்லுவது. மனம் பற்றும், பொருளை பற்றும், அதுதான் அது செய்யும். அதுக்கு மேலே எதுவும் பண்ணாது. அப்ப எது சிந்திக்கும் என்றால் சித்தம்தான் சிந்திக்கும். அந்த சிந்தனை என்பது இறை சிந்தனையாக இருக்கணும், உலக சிந்தனையாக இருக்கக்கூடாது. உலக சிந்தனையாகவே இருந்து கொண்டால் பிறவியில் உழன்று கொண்டே இருக்கணும். இறை சிந்தனை எப்பொழுது வருகிறதோ அப்போதான் உயிர் கொஞ்சம் மேலே ஏறும். அதுதான் பிறவியினுடைய நோக்கம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அந்த அருட்கடல்கள், அந்த பெருமானுடைய தில்லை அம்பலவனுடைய அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா, என்னுடைய சித்தத்தில் அது புகணுங்கிற. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நாம இறைவனை பற்றி சிந்திக்கணும்னு சிந்திக்கணும். சிந்தித்தால் ஒழிய உயிர் முன்னேற்றம் அடையாது. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைவர்கள்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. என்ன பண்ணுகிறார்கள்? மாறாக நம்புகிறார்கள். வெற்று நம்பிக்கை. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறது. இது ரொம்ப தவறான நிலை. அது யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பவே கூடாது. ஏனெனில் பேசுகிறவெல்லாம் பெரிய அறிஞர் என்று யாருமே நினைக்கக்கூடாது. என்னையும் சேர்த்து தான் சொல்லும். பேசுகின்றவர்களுக்கும் அறிவு குறைபாடு உண்டு. பல விஷயங்கள் அவர்களுக்கும் தெரியாது. எல்லாம் அறிந்தவர்கள் என்று இங்கே யாரையும் சொல்ல முடியாது. பெருமளவு தெரிந்தவர்கள். அப்போ தெரியாத விஷயங்கள் எல்லோருக்கும் உண்டு. எனவே தான் பேசுகின்றவர்களை பேச்சையெல்லாம் அப்படியே நம்பக்கூடாது. அதுக்காக நம்பாமலும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணி சிந்திக்கணும். அது சரிதானா சரிதானான்னு சிந்திக்கணும். சிந்தித்து சரி என்றால் ஏற்றுக்கொள்ளணும், சரி இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வளர முடியும். அப்படி இல்லாமல் கேட்குறதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா நம்முடைய உயிர் வளர்ச்சி அடைய. நான் ஒரு கருத்து நான் அப்படிப்பட்ட ஆள். நான் யார் என்ன சொன்னாலும் அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு கருத்து சொல்கிறேன், கொஞ்சம் சித்தாந்தம் இது இருந்தாலும் இதெல்லாம் உண்மை. இறைவனை நாம் அடையணும்னா இறைவன் அதுக்காக பல வேலைகளை செய்திருக்கிறான். அவனுடைய படைப்பு என்பது அருமை. 36 தத்துவம் மட்டுமல்ல, இது மட்டும் அவன் படைக்கலை. இந்த உடம்பை கொண்டு 36 தத்துவங்களை உடைய இந்த உடம்பை கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு துணையாக பலவற்றை படைத்திருக்கிறான். அதில் முக்கியமானது அத்துவான்னு பேர். இந்த அத்துவாவை 2ஆக பிரிக்கணும். சொல்லத்துவா பொருளத்துவான்னு பிரிக்கணும். பிரிச்சோன்னா எழுத்து சொல்லு மந்திரம் இது 3 சொல்லத்துவா. கலை தத்துவம் புவனம் இது 3 பொருளத்துவா. இப்போ சொல்லத்துவாலே நிற்போம். சொல்லில் எழுத்து சொல்லு மந்திரம் என்பதுதான் அருமையான கருத்து. இதில் நம்முடைய நூல்கள் பேசுகின்றன. எழுத்து எத்தனை, சொல்லு எத்தனை, மந்திரம் எத்தனை என்றெல்லாம் நூல்கள் பேசுகின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக அருணந்தி சிவாச்சாரியார் மிகச்சிறந்த நம்முடைய முன்னோர்.
அவர் சித்தாந்த அறிஞர், அவர் மெய்கண்டார் இடத்துல பாடம் கேட்டவர். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், சிவஞான சித்தியார்னு பேர். அந்த நூல் எவ்வளவு உயர்ந்த நூல் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அதாவது சித்திக்கு மேலே நூல் இல்லை, சிவனுக்கு மேலே தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கிறது. சிவபெருமானுக்கு மேலே ஒரு கடவுள் கிடையாது, சித்திக்கு மேலே ஒரு நூல் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நூலிலேயும் குறைபாடு உண்டு. நான் தைரியமாக சொல்கிறேன். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய முன்னோர்களை போற்றணும், மதிக்கணும், வணங்கணும். ஆனால் அவர்கள் சொல்லுவது அத்தனையும் 100க்கு 100 சரி என்று நம்பக்கூடாது. நான் நம்ப மாட்டேன். ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த எழுத்து சொல்லு மந்திரம்னு இருக்குல்ல, இப்படி சொன்னால் விளங்காது. வண்ணம் பதம் மந்திரம்னா பல பேருக்கு வழங்க அப்படி தான் படிச்சிருக்கிறாங்க. வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொல்லு, மந்திரம்னா மந்திரம். எழுத்து எத்தனைன்னு சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? 51. அது உண்மை, மாற்றமே இல்லை. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 247. எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. முதல் எழுத்து, சார்பெழுத்து என்று எல்லாத்தையும் கேட்டு சொல்லு. முதல் எழுத்து மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டால் கொஞ்சம் தமிழ் படித்தவர்களுக்கு தான் அதை விளங்கும். உயிரும் மெய்யும் முதல் எழுத்து. உயிர் எழுத்து எத்தனை? 12. மெய் எழுத்து எத்தனை? 18. ரெண்டையும் கூட்டினா 30. 30 எழுத்து தான் நம்ம எழுத்து. ஆனால் பள்ளிக்கூடத்தில் இதை சொல்லி தருகிறார்கள். இந்த 30 எழுத்து முதல் எழுத்துன்னா சார்பு எழுத்து எத்தனைன்னு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 வராது. முதல் எழுத்தை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா 30, சார்பு எழுத்து ஒரு 3, 33 தான் கணக்கில் வரும். ஆனால் 51 என்பது சரியான கணக்கு. இந்த 51 என்பதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இல்லை, அதுக்கு தான் கோயில். கோயில் என்பது சும்மா நம்ம வழிபாடு செய்வதற்கு உரிய இடம் மட்டும் என்று கருதக்கூடாது. திருக்கோயில் தான் நமக்கு பல்கலைக்கழகம், திருக்கோயில் தான் நமக்கு பேங்க்கு, திருக்கோயில் தான் நமக்கு நீதிமன்றம். எல்லாமே நம்முடைய திருமறைகள் சொல்லுகின்றன. சுந்தரர் வழக்காடினாரு, எந்த கோர்ட்டில் போய் வழக்காடினாரு? திருக்கோயில்ல. வரலாறு அப்படிதான் சொல்லுது. திருவெண்ணைநல்லூர் என்கின்ற அந்த கோயிலில் தான் வழக்கு நடக்குது. கோயிலில் தான் வழக்கு, கோயில் நீதிமன்றம். பஞ்சம் வந்துடுச்சுன்னா கோயிலில் இருந்து தான் இந்த பஞ்சத்தை போக்க முடியும். ஏன்னா கோயிலில் தான் தானிய இருப்பு இருக்கும், கோயிலில் தான் அறிவு இருக்கிறது. அது பல்கலைக்கழகம். அது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நடராசருடைய வடிவத்தை கோயிலை வச்சிருக்கிறாங்க. அந்த வடிவத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஒன்று இருக்குமே, அதுக்கு என்ன பேர்? திருவாசி. இன்னொரு பேர் பிரபை. அதில் தீபங்கள் இருக்கும். எத்தனை தீபங்கள்? 51. எதுக்காக 51? 51 தீபங்களும் 51 எழுத்துகள். இது எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. திருமந்திரத்தில் தான் இருக்குது 51 எழுத்துன்னு. இந்த 51 எழுத்து என்ன என்பதை நான் சொல்றேன். இப்போ உயிர் எழுத்துக்கள் எத்தனை? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 12ன்னு சொன்னோம்ல. 12 என்பது வரி வடிவ எழுத்துகள் 12, ஒலி வடிவ எழுத்துகள் 12 அல்ல, 16. ஆனால் அந்த 16 நம்ம படிக்கிறோம். ஆனால் இதுதான் 16ன்னு தெரியாது. குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஓகார குறுக்கம்லாம் படிக்கிறோம்ல. அந்த 4 குறுக்கமும் உயிரில் சேர்ந்தது. மொத்தம் 16. இந்த வழக்கெல்லாம் வேணும்னா திருமந்திரத்தில் சக்கரத்தை பற்றி ஒரு தந்திரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது மேல் நோக்கி உயிர் எழுவதற்குரிய ஒரு சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்தில் திருமூலர் இந்த கணக்கெல்லாம் சொல்கிறார். 16 எழுத்துங்கிறது சொல்கிறார். அதே மாதிரி மெய்யெழுத்து நம்ம 18ங்கிறோம். 18 மட்டுமல்ல, அதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு 16 எழுத்துக்களை கூட்டிக்கணும்.
18 16 34 வரும். ஏற்கனவே நான் என்ன படிச்சிருக்கிறோம், உயிரெழுத்து 16. இப்போ ரெண்டையும் கூட்டினா 16 30